ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் விஜய் முதலமைச்சராவது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக அனைத்தும் சாதகமான சூழல் தான் விஜய்க்கு இருக்கின்றது. தனிபெரும் கட்சியாக இருக்கின்றார், கூட்டணி கட்சிகள் ஆதரவை அவர் பெற்றுவிட்டார். இப்படி அனைத்து வகையிலும் அவருக்கு சாதகமான சூழல் மிக வலுவாக இருக்கின்ற நிலையில் அவர் முதலமைச்சராக பதவியேற்பதில் எந்தவித சந்தேகமும் மாற்று கருத்தும் எல்லளவும் இல்லை. பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதற்கான நிகழ்ச்சி நிரல் என்பது விரைவில் வெளியாக இருக்கின்றது. திட்டமிட்டபடி நாளைய தினம், அதாவது திட்டமிட்டபடி என்று கூற முடியாது, அவர்களுடைய எதிர்பார்ப்புப்படி நாளைய தினமே அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுமா? மேற்கு வங்கத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகின்ற சூழ்நிலையில் நாளைய தினமே தமிழக வெற்றி கழகம் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெறுமா அல்லது வேறொரு நாள் குறிக்கப்பட்டு அந்த நாளில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுமா என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதற்கு இடையில் தான் முதலமைச்சராக பதவி நிகழும் போது ஏற்கனவே நாம் உத்தேச பட்டியலாம் வெளியிட்டிருந்தோம். தமிழக அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறப் போகிறார்கள், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நிர்வாகிகளுக்கு, வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மிக முக்கிய நிர்வாகிகளுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட இருக்கின்றது, யார் யார் என்னென்ன துறை கவனிக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு உத்தேச பட்டியலை நாம் வெளியிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது அப்படியே நடப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. மேற்கொண்டு நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆளுநர் மாளிகை ஒரு கட்டத்தில், அதே போன்று மற்றொன்று நேரு உள்விளையாட்டு அரங்கு விழாவுக்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக அந்த மேடைகள் அமைக்கப்படக்கூடிய அந்த பணிகள், அதே போன்று லைட்டிங் ஒர்க் உள்ளிட்ட இருக்கைகள் அமைக்கக்கூடிய பணிகள் என இரண்டாவது கட்டத்தில் பார்க்கக்கூடிய காட்சி நேரு உள்விளையாட்டு அரங்கிலிருந்து வரக்கூடிய நமக்கு காட்சி, அந்த நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கும். மூன்றாவது கட்டத்தில் பார்க்கக்கூடிய காட்சி நாம் அது சொல்லவே வேண்டாம். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் விசில் அடித்தபடி, விசில் சத்தம் ஓயாமல் விசில் அடித்தபடியே பட்டாசு வெடித்து உற்சாக மிகுதியில் அவர்கள் நடனமாடி வரக்கூடிய இந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழக வெற்றி பெற்றாக அதன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த 4ஆம் தேதி என்று தேர்தல் முடிவு வெளியான போது தனிப்பெரும் கட்சியாக அவர்கள் உருவெடுத்தார்கள். அப்போதே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தமிழகம் முழுக்க வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட இந்த தாமதம், குழப்பம், விஜய்க்கு ஏற்பட்ட அந்த சிக்கல் காரணமாக ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இவை அனைத்தும் தற்போது நீங்கி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஆளுநர் மாளிகை முன்பாக, அதே போன்று பனையூர் அலுவலகத்தின் முன்பாக வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நேரலை காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆளுநரான சந்திப்பு விஜய் மேற்கொண்டு வருகின்றார். முக்கிய நிர்வாகிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். மூன்றாவது முறையான சந்திப்பு இது. முதல் முறை என்பது மின்னஞ்சல் மூலமாக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று ஆளுநர் மாளிகைக்கு முதலில் மின்னஞ்சல் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகு அன்றைய தினமே விஜய் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் நேரில் சென்று ஆளுநரை சந்தித்தார். அதற்கு பிறகு இரண்டாவது முறையாக சந்திப்பு, தற்போது மூன்றாவது முறையாக சந்திப்பு நடைபெற்று வருகிறது. நாளைய தினம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி வருகின்றது. நேரு உள்விளையாட்டு அரங்கில் இன்று இரவுக்குள்ளாகவே விடிய ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டு நாளைய தினம் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது என்ற தகவல். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாளை காலை விஜய் பதவியேற்கிறார். சந்திரசேகர் ஜோசப் விஜய் என்னும் நான் என்ற அந்த வார்த்தை நாளை ஒலிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக பிரகாசமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் விடிய நேரு உள்விளையாட்டு அரங்கில் ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டு வருகிறது. தாமதிக்க கூடாது என்ற அடிப்படையில் மிக வேகமாக அந்த பணிகள்லாம் நடைபெற்று நாளைய தினத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் நாளை காலை பதவியேற்க இருக்கின்றார். 7ஆம் தேதி அன்றே பதவியேற்பு நடைபெற இருக்க வேண்டிய நிலையில் ஏற்பட்ட அந்த பெரும்பான்மை சிக்கல், எண்ணிக்கை சிக்கல் ஏற்பட்டது. அந்த தாமதத்தால் பதவியேற்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் நாளை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கின்றார். பதவியேற்புக்கான ஏற்பாடுகள்லாம் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகின்றது. அப்படி என்றால் நாளை தினம் அவர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் அதற்காக அழைப்புதெல்லாம் அனைவருக்கும் கொடுக்கப்படும். நாளை தினம் யார் யார் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறார்கள்? முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்வாரா? முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வாரா? உதயநிதி கலந்து கொள்வாரா? தேசிய தலைவர்கள் யார் யார் கலந்து கொள்ளப் போகிறார்கள்? எந்தெந்த கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள்? யார் யார் வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாளைய தினம் 120 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் விஜய் நாளைய தினத்தில் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். நாளை காலை அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விஜய் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய பொறுப்பேற்கக்கூடிய அதே நேரத்தில் அமைச்சரவையில் சில முக்கியமான மூத்த அமைச்சர்கள், சில முக்கியமான முக்கிய நிர்வாகிகள் அமைச்சராக பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் செங்கோட்டையன், அதே போன்று என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட
பல முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வும் விஜயுடன் சேர்ந்து நாளை தினம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் பதவியேற்பதற்காக தயாராகி வருகிறது நேரு உள் விளையாட்டு அரங்கம், நேரு ஸ்டேடியம் தயாராகி வரக்கூடிய நேரலை காட்சி நாம் பார்க்கின்றோம். விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சிக்காக ஒருவேளை நாளை என்பது உறுதியாகிவிட்டால் விடிய விடிய பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான பணிகள் எல்லாம் நடைபெறும் என்பதில் என் மாற்று கருத்து இல்லை. நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சராக நாளை பதவியேற்க இருக்கின்றார் விஜய். தமிழகத்தின் முதலமைச்சராக நாளைய தினம் விஜய் பதவியேற்புக்கான ஏற்பாடுகளாம் நேரு உள்விளையாட்டு அரங்கில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது.